ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குல்ல. ஏதோ ஒரு சிலை இருக்குது, இங்கெல்லாம் முக்காடை போட்டுட்டு வழிபட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப வீடாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பொஹிமியன் க்ரோவ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு கிளப்பு. அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட பிரதானமான ரிச்சுவலு இதுதான். இது பேர் கிரிமேஷன் ஆஃப் கேர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரிச்சுவல் எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு வருஷத்தோட சம்மர் சீசன்லையும் 2 வாரங்கள் வரைக்கும் இந்த பெரிய தலைகள்லாம் இந்த கிளப்பில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களாம் கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு பெரிய ஆந்த சிலைங்க ஒன்று, நீங்கள் பார்த்தது ஆந்தையோட சிலை, ஒரு 40 அடி உயரம் இருக்கும் அந்த சிலை. அந்த சிலையை நோக்கி சில வார்த்தைகளை, ரிச்சுவல் வார்த்தைகளை முன் வைப்பாங்க. இதுக்கு பிற்பாடு கையில் தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு காட்டுக்குள்ளே எல்லாம் நடப்பாங்க லைனா. நடந்து முடிச்சுட்டு திருப்பி இந்த சிலைகிட்டே வந்துட்டு ஒரு கடத்தில் தீ வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்டன் ஆஃப் கான்ஷியஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க இதை. அதாவது நம்மளோட உணர்வு இருக்குல்ல, இதில் பெரிய தடையை நாம் விளக்கி கொள்கிறோம், இதுக்காக தான் இதை எரிக்கிறோன்ற மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தத்தையே விளக்குறாங்க. ரொம்ப வீடாக இருக்குல்ல. இதுவே எப்படின்னா போக போக நீங்கள் பல விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இதுனா ப்ரோ, எப்ஸ்டின் ஃபைல்ஸில் இருக்கிற ஆட்கள்லாம் இங்கேருந்து வந்த மாதிரி இருக்கான்னு மேபி நீங்கள் கூட கன்சிடர் பண்ணலாம். அப்பேற்பட்ட விஷயம் தான் இது. 1872 என்ன ஆகுதுன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்க, அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்ஸு, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அமெரிக்காவோட சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குல்ல, அங்கே ஒன்று கூட்டுறாங்க. அதாவது எதுக்காக ஒன்று கூட்டுறாங்கன்னா, இது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையாக இருக்குது, நாம் கொஞ்சம் இந்த வெளி உலக தொடர்பு இல்லாமல் உள்ளே போய் காட்டுக்குள்ளே இருப்போன்ற மாதிரி முடிவு பண்ணி தான் அவங்க இந்த சிட்டிலேருந்து பிரேக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க, ஒன்று கூட்டுறாங்க. இப்படி ஒன்று கூடி ஒரு முறை நல்லா கும்மாளம் போடுறாங்க, கூத்தம் கும்மாளமாக ஜாலியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நாட்கள் போக போக என்ன பண்ணுறாங்க, சில மாதங்கள் கடந்த பிற்பாடு 2700 ஏக்கருக்கு ஒரு நிலத்தை வாங்குறாங்க. ஒரு காடு மாதிரி இருக்குது, அந்த நிலத்தை வாங்கிடுறாங்க இவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறதுக்காக. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலிஃபோர்னியா இருக்குல்ல, அங்கே இருக்க மான்செரியோ இந்த பகுதியில் தான் ரெட்வுட் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. இங்கே தான் இந்த நிலத்தை வாங்கிடுறாங்க. காட்டுக்குள்ளே வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன வேலையை பண்ணாலும் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் அதுக்கு பேரே வைக்கிறாங்க, பொஹிமியன் க்ரோவ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஃபவுண்ட் பண்ணப்படுது இந்த பொஹிமியன் க்ரோவ்? 1872 இதை நிறுவிட்டாங்க.